வழியாக நானும் அப்சஷன் படம் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நிக்கின்ற கேரக்டர் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது லவ்ன்ற ஒரு விஷயத்துக்கும் ஓனர்ஷிப்ன்ற விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்மக்கிட்ட புரிகிறப்போ இந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. அப்படி இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் என்னென்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த படத்தோட மெயின் கதை நான் சொல்லணும்னு இல்லை, நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் ஓரளவு சொல்கிறேன். பேருன்ற ஒருத்தன் நிக்கின்ற ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு அவனுக்கு இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி காரணமாக, அதாவது இந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டா அவன் இங்கே நம்மளை ஏற்றுக்கிறாமல் போயிடுவாளோ அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதனால சரி நம்ம கிஃப்ட்டு வாங்கி அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்புக்கு போகிறான். அந்த ஷாப்பில் ஒன் விஷ் பில்லோ அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குது. அது என்ன நினச்சிக்கிட்டு நம்ம உடைக்கிறோமோ அது அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு அதை வாங்கி வைக்கிறான். அது வாங்கிட்டு அது ஒரு கட்டத்தில் அவனால் ப்ரொப்போஸ் பண்ண முடியாமல் அவள் நிக்கி நமக்கு கிடைக்க மாட்டான்ற ஒரு இதில் என்ன பண்ணிடுறான்னா, அப்படின்னு சொல்லி அதை உடைச்சிடறான். அப்படி அது உடைச்ச அடுத்த செகண்டே அந்த நிக்கின்ற உடம்புக்குள்ள வேற ஒரு நிக்கி உள்ள இவனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுது, இதனால என்னென்ன பாதிப்பு வருதுன்றதான் படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்னா, அதாவது வேன்ற அவன் கூடயே நம்ம படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை நம்ம அணுகுவோம். இவன் பண்ணுற நிறைய விஷயத்தினால அந்த நிக்கின்ற கேரக்டர் எந்த அளவுக்கு பாதிப்பாகிறதுன்ற நம்ம படம் ஃபுல்லாக பார்க்குறப்போ நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதாவது இவன் விஷ் பண்ணி இது பண்ணு, இவனை லவ் பண்ணுற நிக்கின்றது வேற, ஆனால் உண்மையான அவளுக்குள்ளே இருக்கிற நிக்கின்றது வேற. அவளுக்குள்ளே இருக்கிற நிக்கி அடிக்கடி வந்துட்டு போகும். அதாவது படத்தோடைய முக்கியமான ஒரு சீன்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு இவன் அந்த உடைச்சப்போ அவங்க ரெண்டு பேரும் திரும்பி நிக்கி வீட்டுக்கு போன நிக்கி திரும்பி உள்ளே வராங்க இல்லையா, அப்போது இவங்க ரெண்டு பேரும் இவன் ரூமுக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒன்றா இருப்பாங்க. அப்படி ஒன்றா இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ் போனோன்னே திடீர்னு அவங்க கத்தி, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு அவங்க கத்தி அவங்க ரியலைஸ் ஆகிட்டு இவனை லவ் பண்ணுற நிக்கி திரும்பி வருவாங்க. அப்போது இவன் அந்த உண்மையான நிக்கி அவங்க உடம்புக்குள்ளே தான் இருக்காங்க, ஆனால் இவனை லவ் பண்ணுற நிக்கின்றவங்க அந்த உடம்பை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அப்போது இவனுக்கு அந்த இது புரியுது, ஆனால் இவனோட ஆசைக்காண்டி அதை ஃபீலிங்ஸ் அவ்வளோ புரிஞ்சுக்கிறாம இவனோட ஆசைக்காக மட்டுமே அவளை பார்க்குறது, அது லவ்ன்ட்டு சொல்லி இவன் அவளை ஓனர்ஷிப் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாவமாக இருந்தது. இந்தியாவில் ரிலீஸ் ஆன தியேட்டர்ஸில் அந்த சீன் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான சீன். அந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு சீனும் அவங்க எந்தளவுக்கு பாதிப்பாகிறாங்க. இப்போது அவனை லவ் பண்ணுற அந்த நிக்கின்றது உண்மையான நிக்கி கிடையாது. அந்த உண்மையான நிக்கி அவங்க உடம்புக்குள்ளே இருந்து அப்பப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது லவ் பண்ணுற அந்த நிக்கி அவங்க உடம்பு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் அவங்க அந்த நிக்கின்ற கேரக்டர் மேலே ரொம்ப ஒரு பரிதாபம் ஏற்படுற நிலைமைக்கு கூட்டு போகுது. இப்போ இந்த லோன்லினஸ்ன்ற ஒரு விஷயம் அவனை ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கோம். அதனால எப்படியாச்சும் அவனை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையில் அந்த ஒன் விஷ் வில்லோ உடச்சி அந்த இது பண்ணியிருப்பான். அப்போது அது உடைக்கலைன்னா இவனை லவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் அந்த நைட் பார்ட்டியில் அவங்க ஒரு கேம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளாட்றப்போ அவங்க ஒரு போயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஹான்சில் அண்ட் கிரேட் அப்படின்ற போயம். அந்த போயமில் வர இந்த ரெண்டு கேரக்டர், அதாவது ரெண்டு பேரும் அந்த சிப்ளிங்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. அது மூலியமாக இப்போ நான் இருக்கிற இந்த சுச்சுவேஷன், இப்போ நான் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்ட்டு அந்த நிக்கி
ஒரு இன்டைரக்டாக அந்த எல்லோரும் முன்னாடி சொல்லுவாங்க. அதையும் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஆரம்பத்திலே எனக்கு வந்து லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது இவன் வந்து அந்த விஷயம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் காரில் பேசிட்டு வந்துட்டுருக்கிறப்போ எனக்கு வந்து ரைட்டர் ஆகணும், அதாவது நான் வந்து ஒரு கதை எழுதணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டிங் மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் இவனுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்செக்யூட்டாக அது உடைப்பான். அந்த மூலியமாக இவங்க ரைட்டருன்ற ஒரு இதனால ஒரு மெட்டஃபர், இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மெட்டஃபராக வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுவும் அவங்க சொல்கிற அந்த போயத்தில் இன்னும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணன் தங்கச்சின்ற கதை அதை வந்து இவன் மூலியமாக சொல்கிறப்போ நிக்கின்ற கேரக்டர் வந்து இவனை வந்து ஒரு பிரதராக தான் பார்த்துருக்கா. இதுக்கு அடுத்து அந்த ஒரு சீன் பார்த்தோன்னா அதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப அழுகு வந்துருந்துச்சு. அந்த சீனுக்கு பக்கத்தில் நிக்கி படுத்திருப்பா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கோம், அது பயந்து வெளியே போயிட்டுருப்பான். இப்போ வந்து உண்மையான நிக்கி வந்து லைட்டாக சொல்லுவாள், ப்ளீஸ் என்ன கொன்று அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது அவன் சொல்லுவான், ஏன் என் கூட இருக்க முடியாதா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்றப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறது பத்தாதடா அப்படின்ட்டு அவனோட அந்த வில்லத்தனன்றது வந்து எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீமில் அடைஞ்சிருக்கு. அதோட பேர் வந்து லவ்ன்ட்டு இவனா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் உண்மையான அப்சஸ் ஆனது வந்து இவன் தான். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதாவது டேரக்டர் வந்து சொல்ல வந்தது வந்து ஒரு 3 ஷாட் இவன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த விஷயம் உடைச்சி இது திரும்பி பார்க்குறப்போ அப்போது ஒரு நிக்கியை காட்டுவாங்க, ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து காட்டுவாங்க, அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டிங்காகவும் அவள் மட்டும் ஃபுல் பிளாக்கில் இருப்பாள். ஃபுல் பிளாக் மீன்ஸ் ஒரு மாதிரி ஷேடோ அடிச்சு அவங்க வந்து தெரியவே மாட்டாள். அப்போது ஒரு ஆசைக்காக ஒரு பொண்ணை வந்து நான் இதை விழுக வைக்கிறப்போ இவனோட பார்வையில் அவள் வந்து ரொம்ப அவள் வந்து ரொம்ப இருளில் போய் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் ரொம்ப சின்னதாக இதை காட்டியிருப்பாங்க. அதே அடுத்த ஷாட் வந்து அந்த நிக்கின்ற பொண்ணு எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண வருவாங்க. அப்போ வந்து இவனோட பார்வையில் வந்து அவள் வந்து ஃபுல்லாக இருட்டில் இருப்பாள், இருட்டில் தான் நிற்பாள், இவன் லைட்டு கூட போட்டிருக்க மாட்டான், ஆனால் ஃபுல்லாக இருட்டில் நிற்பான். இந்த பொண்ணோட பார்வையில் தான் அவன் லைட்டில் இருப்பான்ற மாதிரி காட்சி வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக இன்னொன்று ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிக்கி தான் மேலே தெரிஞ்சிட்ருப்பான். ஆனால் உண்மையான நிக்கி வந்து எந்த அளவுக்கு ஒரு இருட்டில் இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அழகாக மெட்டஃபரை காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுவாக இருக்கணும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் அவள் நிறைய இடத்துல இருட்டில் நின்றுக்கிட்டு இருப்பா. அந்த ஒரு இதில் பொயட்டிக்காக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படம் இந்த ஹாரர் ஜேர்னலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்படியான ஒரு ஸ்டோரியை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த படம் ஏன் ஹாரர் ஜேர்னலில் யோசிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தோணுச்சு, நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்றதுனாலேயே அவங்க எனக்கு சொந்தமாகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ஹாரர் தான் அப்படின்ட்டு எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சுன்னா ரொம்ப யோசிச்சுட்டு தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, அவங்களோட ஆசை, அவங்களோட உணர்வு, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது, அவங்களோட பெயின் என்ன, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஒரு விஷயம்தான் உண்மையான லவ்வுன்னு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் சொன்னது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எனக்கு 29 படம் பார்க்குறப்போ இந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதாவது உண்மையான ரியாலிட்டி லவ்னு அந்த 29 படத்தில் வந்து அழகாக காட்டியிருந்திருப்பாங்க. அது வந்து அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு சின்ன விஷயம் தான், அந்த பொண்ணு வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஒன் சைடை லவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஹீல்ஸ் போட்டு நடந்துக்கிட்டே இருப்பான். அவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு தெரிஞ்சோடனே அந்த ஹீரோ வந்து இவளுக்கு வந்து சொந்தம் ஆயிட்டா அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஹீல்ஸை வந்து கழட்டிடுவார். ரொம்ப நேரம் குத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனால் இப்போ கழட்டிட்டு அவள் கையில் கொடுத்துருவான். அதாவது அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ நினச்சிக்கிட்டு இவள் வந்து பண்ணுற விஷயங்கள், அது வந்து நீ எனக்கு சொந்தம் ஆயிட்ட அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒவ்வொரு விஷயமும் கலரும். உண்மையான ஒரு லவ், அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ரியாலிட்டியை நோக்கி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு அந்த 29 படம் பார்க்குறப்போ எனக்கு அந்த ஃபீல் நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 2026 ரொம்பவும் பாதிப்படைஞ்ச ஒரு படம்ட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த அப்சேஷன் படத்தை நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. காஞ்சனக்கா பாவம் இல்லம்மா. ஃபேண்டசிக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அதாவது நான் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன், அவள் வந்து நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்கிறவங்கள்ட்ட உண்மையான நீ அவளோட வாழ்ந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையான ரியாலிட்டியை காமிச்ச மாதிரி இந்த அப்சேஷன் படம் இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்படின்ட்டு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்னும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன்.